வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. சமீபமா சூர்யாவோட கங்குவா படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோசமான படமா சூர்யாவுக்கு அமைஞ்சது. சூர்யா பார்த்தீங்கன்னாக்கா 2013 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சரியான தியேட்ரிக்கல் மூமெண்டான ஒரு படம் வந்துட்டு சூர்யாவுக்கு அமையவே இல்லை. சூர்யா பற்று ஜெய் பீம் படம் எல்லாமே ஒரு கம்பேக் படமா இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா வந்துட்டு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல. அதுல கமல் சாரோட விக்ரம் படத்துல வந்து ரோலக்ஸ் கேரக்டர் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் ரோலா இருந்தாலும் கூட ஒரு தரமான ஒரு தியேட்ரிக்கல் ஃபீலா கொடுத்திருந்தாரு சூர்யா அவர்கள். அப்படி 2013 முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சூர்யாவுக்கு படங்கள்னாலே ஒரு சூப்பர் ஹிட்டான படங்களை தான் அவருக்கு அமைஞ்சது. அவர் கொடுத்த ஹிட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாமே அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்களுக்கே ஒரு டஃப் கொடுத்துச்சு நம்ம சொல்லணும். அது எந்தெந்த படங்கள் தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் வாங்க. தமிழ் சினிமால மாசான படங்கள்ல மட்டுமே ஆக்ட் பண்ற ஆக்டர்ஸும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் கிளாஸான படங்களை மட்டுமே ஆக்ட் பண்ற ஆக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆனா சூர்யா அவர் பாத்தீங்கன்னாக்கா மாஸ் அண்ட் கிளாஸ் படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் தான் சூர்யா அவர்கள். 2002 இருந்து 12 வரைக்கும் சூர்யா படங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவான ஃபீலும் கொடுத்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் தான் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எந்தெந்த படங்கள் பாத்தீங்கன்னாக்கா காக்கா காக்கா, பிதாமகன், பேரழகன், ஆயுதமெழுத்து, மாயாவி, கஜினி, 6, சிறுநூறு காதல், வேல், வாரணமாயிரம், ஹயன், ஆதவன், சிங்கம், அப்புறம் 7ஆம் அறிவு. இந்த படங்கள் எல்லாமே சூர்யாவோட கெரியர்ல ரொம்பவே முக்கியமான படங்கள். சூர்யா தான் தமிழ் சினிமாவோட அடையாளமா இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு. எப்படி ரஜினி கமல் தமிழ் சினிமாவோட அடையாளமா இருந்தாங்களோ அதே மாதிரி வேற இண்டஸ்ட்ரிக்காரங்க எல்லாமே சூர்யா தான் தமிழ் சினிமா அடுத்த ஆள போறாங்கன்னு கூட நினைச்சாங்க. அதுலயும் முக்கியமா காக்கா காக்கா படத்துல பாத்தீங்கன்னாக்கா அன்பு செல்வன் ஐபிஎஸ் கேரக்டர்ல சூர்யாவை தவிர வேற யாரும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அந்த நடை உடை பாவனம், முக்கியமா அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அதிலும் குறிப்பா அந்த போலீஸ்காரங்கிற ஒரு திமிருன்ட்டு ரொம்ப அழகா செஞ்சிருப்பாரு சூர்யா அவர்கள் இந்த காக்கா காக்கா படத்துல. எல்லா ஆக்டர்ஸும் காக்கா காக்கா சூர்யா மாதிரி, அதாவது அன்புச்செல்வன் ஐபிஎஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம லைஃப் நமக்கு கிடைக்காதா, இந்த டைரக்டர்ஸ் நம்மளை வச்சு அப்படி அப்ரோச் பண்ண மாட்டாங்க, நிறைய ஆக்டர்ஸ் இயங்குறாங்க. ஸோ இதுலேயே நினைச்சுக்கோங்க சூர்யா பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்புச்செல்வன் ஐபிஎஸ் அந்த காக்கா காக்கா படத்துல வந்துட்டு அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்ட் வந்துட்டு அவர் கெரியர்ல இருந்திருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா அவர் காக்கா காக்காக்கு முன்னாடி காக்கா காக்கா அப்புறம் தான் அவருடைய கெரியர் டிராஃபிக் இருந்துச்சு. biggest influences in my life is Kaka Kaka. Kaka Kaka is something else. ഒരു കാക്ക കാക്ക റെഫറൻസ് ഒക്കെയാണ് എന്റെ മനസ്സിൽ ആദ്യം വന്നത്. സിനിമകളിൽ ഇപ്പൊ കാക്ക കാക്ക അല്ലെങ്കിൽ ഇതെല്ലാം കണ്ട് ഭയങ്കര ഫാൻ ആയിട്ടുള്ള ഒരു. அதே மாதிரி கஜினி படத்துல பாத்தீங்கன்னாக்கா சூர்யோட கெரியர்ல பீக்கு போன காரணமே கஜினி படம் தான். கஜினி படம் மூலியமா தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இந்த கஜினி படம். அதே மாதிரி வாரணமேடம் படம் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல வந்துட்டு சூர்யா வந்துட்டு அப்பா பையன் 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் சூர்யா அப்படின்னு அவரோட பையன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த 2 கேரக்டருமே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல மெரிட் இருப்பாரு. அதுலயும் அவர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நடிப்போட உச்சகட்டமே நம்ம சொல்லணும். கஜினி படத்துல எப்படி ஒரு மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஆந்திரால அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த வாரணமேரம் படத்துல வந்துட்டு இந்த ஆந்திரால பாத்தீங்கன்னாக்கா அவருக்கான ஸ்டார்டம் வந்துட்டு இன்னுமே அதிகமாச்சுன்னு சொல்லணும். அது எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா சூர்யாவோட படம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுனாக்கா ஆந்திரால ஏதாச்சும் பெரிய ஸ்டாரோட படம் வந்துட்டு அவங்க தள்ளி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த அளவுக்கு சூர்யாவோட மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஆந்திரால கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இந்த வாரணமேரம் படம் ஆகட்டும், அந்த கஜினி படம் ஆகட்டும். Big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star, Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. அதே மாதிரி தான் ஹயன் படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆக்சுவலா இந்த ஹயன் படத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டன்ஸ் ஆகட்டும், அந்த சூர்யோட மேனரிசம் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த காலத்துல சூர்யோட படம் வந்தாலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே பாத்தீங்கன்னாக்கா அந்த நியூஸ் டைம்ல வந்துட்டு பிளாஷ் நியூஸா போடுவாங்க. ஆக்சுவலா இந்த ஆதவன் படத்துக்கு வந்துட்டு ஆதவன் டைட்டில் வச்சாங்கன்னு கோசமே ஒரு பிளாஷ் நியூஸா போட்டிருப்பாங்க இந்த நியூஸ் டைம்ல வரப்போ பாத்தீங்கன்னாக்கா. அதுக்கு அடுத்த வந்து சிங்கம் படம். சிங்கம் படம் மூலியமா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோன்னு நிரூபிச்சு காமிச்சாரு சூர்யா அவர்கள். ஆக்சுவலா அப்போ சூர்யாவில் வந்துட்டு தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாரு. வேற எந்த ஹீரோவும் நெருங்கப்பட முடியல. அதுலயும் இந்த ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் டைலாக் பாத்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க எல்லாருமே ஒரு ஃபேவரட் டைலாக்கா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த சூப்பர் ஸ்டாரோட நான் ஒரு தடவை சொன்னாக்கா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக் இல்லைங்களா, அதுக்கு அடுத்து வந்த ஒரு ஃபேமஸான டைலாக் சின்ன பசங்க எல்லாருக்குமே ஒரு நீங்க இடம் பிடிச்ச டைலாக் பாத்தீங்கன்னாக்கா அது இந்த சிங்கம் படத்துல வந்து ஓங்கி அடிச்சா 1 டன் டைலாக் மட்டும்தான்.
தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரியோட மார்க்கெட் வேல்யூ பீக்ல இருந்துச்சு. அவரோட மலையாளம்ல டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள்ல கேரளால ஒரு நல்ல ரீச் கிடைச்சது. இன்னும் ஆந்திரால கூட பாத்தீங்கன்னாக்கா அவரோட தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் கூட ஒரு நல்ல ரீச் கிடைச்சிச்சு. சூரியோட மார்க்கெட் வேல்யூ பார்த்து தான் டைரக்டர் ராம்கோபால் வர்மன்ட்டு ஹிந்தியில ரத்த சரித்திரம் படத்துல நடிக்க வச்சாரு. இதெல்லாம் தாண்டி இயக்குனர் ராஜமௌலி பாத்தீங்கன்னாக்கா மகதீரா படத்துல சூர்யாவை தான் முதல்ல நடிக்க வைக்கணும்னு கேட்டாரு. பட் டேட் இஷ்யூஸ் காரணமா மகதீரா படத்துல சூர்யா நடிக்க முடியாம போச்சு. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னாக்கா சூர்யா பாத்தீங்கன்னாக்கா அந்த பாகுபலி படத்துல வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ரோல் கொடுத்த கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டு ராஜமௌலியை ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாகுபலி வந்துட்டு தெலுங்குல ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இல்ல தமிழ்ல ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா சூர்யா தான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக. ஸோ ஒரு தெலுங்கு படத்துக்கு வந்துட்டு ஒரு தமிழ் ஆக்டர் ப்ரொமோஷன் பண்ணதான் அதுதான் முதல் தடவை. தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூர்யா வந்துட்டு வச்சு ப்ரொமோஷன் பண்ணதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும், அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா தெலுங்குல பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பிரபாஸ் ஆகட்டும் இல்ல ராணா ஆகட்டும் இல்ல வேற ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எக்ஸ்டாபிஷ் ஸ்டார்ஸா இருக்கிறாங்க. ஸோ அப்போ கூட பாத்துக்கோங்க சூர்யா வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்கன்னா அது பாகுபலியோட பார்ட் 1 அந்த ப்ரொமோஷன் எலிமெண்ட். அப்பயே தெரிஞ்சுக்கோங்க சூர்யா வந்துட்டு ஆந்திரால ஆகட்டும் இல்ல தெலுங்கானா ஆகட்டும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படின்னு. Even if there's one single shot in Bahubali, let me know, I'm there. அடுத்து 7ஆம் அறிவு படம். இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸும் சூர்யாவும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எனக்கா இவங்க 2 பேரோட காம்போல ஆல்ரெடி வந்த கஜினி படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமா இருந்துச்சு. இந்த படம் ஒரு 7ஆம் அறிவு படம் பாத்தீங்கன்னாக்கா சூர்யோட கெரியர்ல ஒரு இமயமலைத்தை தொட்டக்கூடிய அளவுக்கு அவரோட மார்க்கெட் வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இந்த ஒரு 7ஆம் அறிவு படம். அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பிசினஸ், ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ தான் இந்த 7ஆம் அறிவு படம் வந்துட்டு சூர்யாவுக்கு அமைஞ்சது. அப்படியே தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவை திரும்பி பார்க்க வச்சது. அந்த அளவுக்கு 7ஆம் அறிவு படத்தோட பிசினஸ் வந்துட்டு சூர்யாவுக்கு இருந்துச்சு. இப்படி என்னத்தான் சூர்யா வந்துட்டு ஒரு கெரியர் பீக்ல அவர் இருந்தாக்க கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சூர்யோட கெரியர்ல ஒரு முக்கிய உதாரணமா இருந்திருக்காங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஃபிளாப்பான படமா கொடுத்திருந்தாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அஜித் வந்துட்டு விஜய் விட ஒரு ஃபிளாப்பான படங்கள் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது எந்தெந்த படங்கள் பாத்தீங்கன்னாக்கா விஜயோட குருவி படம் ஆகட்டும் இல்ல வில்லு படம் ஆகட்டும் வேட்டைக்காரன் ஆகட்டும் சுறா ஆகட்டும் இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் எல்லாருமே ட்ரால் செய்யற படங்கள். சொல்ல போனாக்கா தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இந்த படங்கள்லாம் பிடிக்காம இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆழ்வார் ஆகட்டும் இல்ல ஜி ஆகட்டும் இல்ல ஜனா ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அசல் படங்கள் ஆகட்டும் இல்ல ஏகன் ஆகட்டும் இந்த படங்கள் எல்லாமே கூட வந்துட்டு ஒரு கிரிஞ்சான படங்கள் வந்துட்டு அஜித்தருக்கும் வந்து அமைஞ்சது. ஸோ அந்த மறைமுகமா பாத்தீங்கன்னாக்கா இந்த சூர்யாவோட வளர்ச்சி வந்துட்டு விஜயும் அஜித் வந்துட்டு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரஜினி படம் வந்துட்டு ரொம்ப ரேரா 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் வரும். இல்ல கமலோட படங்கள் வந்துட்டு தசாவதாரத்துக்கு அப்புறமா அந்த உன்னை போல் ஒரு படம் வந்துச்சு. ஸோ உன்னை போல் ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் ஹிட் படமா இருந்தாலும் அந்த ஸ்டார்டம் வேல்யூ ஆகட்டும் இல்லை தியேட்டர் ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணதாகட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணதாகட்டும் இல்லை சினிமாவே இயங்கிட்டு இருந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவோட படங்கள் மட்டும்தான். ஸோ அந்த படங்கள் தான் இப்போ நம்ம வீடியோல ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், இப்போ கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு எப்போ நம்ம விஜய் அஜித்தையும் தாண்டி முன்னாடி வந்துட்டோமோ இல்லை எப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு நிகரா ஒரு நிலமா வந்துட்டாங்களோ அப்போ சூர்யா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த வந்த படங்கள்ல வந்துட்டு அவருக்கு ஸ்கிரீன் பிளேலையும் கதையிலையும் வந்துட்டு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அப்படி சூர்யா நடிச்ச அஞ்சன் படம் ஆகட்டும் இல்லை மாட்டன் படம் ஆகட்டும் என்ஜிகே ஆகட்டும் தானா சேர்ந்த கூட்டம் ஆகட்டும் காப்பான் படம் ஆகட்டும் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவோட வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான படமா இருந்துச்சு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவோட மார்க்கெட் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் லெவலில் டவுன் ஆச்சுன்னு சொன்னோம். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சிவட்டும் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கெரியர் பீக் போயிட்டாங்க. ஸோ எப்போ வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு நல்ல படங்களா கொடுக்க பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் வந்துட்டு எப்போ ஒரு மோசமான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ ஸோ அவர் வந்துட்டு துப்பாக்கி ஆகட்டும் கத்தி ஆகட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த மெர்சல் ஆகட்டும் இல்லை தெரியட்டும் அந்த படங்கள் எல்லாமே அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா சூரியர் பாத்தீங்கன்னாக்கா இவங்க அந்த ரேஸ்ல ரொம்ப பின்னாடி போயிட்டாரு. அப்படி பார்க்க போனாக்கா சூரியர் படங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மாசான படங்களா நடிக்காம இல்ல ஒருவேளை அவருக்கு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலே அவர் வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி இல்ல விஜய் சேதுக்கு முன்னாடி ஒரு லீடிங் ஸ்டாரா இருந்திருப்பாரு. ஆனா எந்த விதத்துல பார்க்க போனாக்கா சூர்யாவில் வந்துட்டு இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ் கமிஷன்லாம் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கிட்டத்தட்ட இந்த அஞ்சன் படம்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஷாவும் தளபதி சேர்ந்த ஒரு படமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் சொன்ன இந்த என்ஜிகே ஆகட்டும் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் ஆகட்டும் காப்பான் ஆகட்டும் அண்ட் இப்போ அந்த கங்கோ படம் கூட பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோரியில எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்காது, ஸ்கிரீன் பிளேல எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்காது. ஆனா இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சூர்யா நல்ல படமா அமைஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அது சூரிய போட்டு ஜெய் பீம்.
ஜெய்பீம் என்னத்தான் ஒரு நல்ல தரமான படமா இருந்தா கூட அந்த சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு ஆகட்டும் இல்ல சூரியோட ஆக்டிங் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப அழகா வெளிப்படுத்திருப்பாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த சூர்யா வந்துட்டு இந்த சூர்யா படத்துல பாத்தீங்கன்னாக்கா அது எந்த ஒரு மாசான கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்காது. வெறும் பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா மட்டும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த படத்துல வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்தப்ப பாத்தீங்கன்னாக்கா சூர்யா ஃபேன்ஸ் காட்டும் இல்ல தமிழ் சினிமாக்கு காட்டும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாருன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து கமல் சார் படத்துல வந்துட்டு ரோலெக்ஸ் கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நெருங்கிட்டாரு. ஸோ அடுத்து வந்துட்டு சூர்யோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இனிமேல் நம்ம கண்டிப்பா பார்த்து நம்ம ரசிக்க முடியும்னு எப்போ ஆடியன்ஸ் நம்பிட்டு இருந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கங்கா படம் வந்துட்டு மறுபடியும் அந்த ரேஸ்ல ரிவர்ஸ் போயிட்டாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டோரியில ஒரு நிறைய இன்வால்வ் பண்ணதுனால ஸோ அவர் மட்டும் இன்வால்வ் பண்ணதுல அவங்க ஃபேமிலியே சேர்ந்து இன்வால்வ் பண்ணுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சூர்யாவோட கெரியர்ல பீக்கு போன ஒரு சில படங்கள் எல்லாம் ஆரம்பத்துல சொல்ல இல்லைங்களா, அந்த படங்கள் எல்லாம் கொடுத்த டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாருமே சூர்யா வந்துட்டு ஒரு கிளாஷஸ் இருக்குது. எந்தெந்த இயக்குனர் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர் பாலகிட்ட பாத்தீங்கன்னாக்கா அவரு வடகன் படம் மூலியமா ஒரு பிரச்சனை பண்ணாரு. அந்த பிரச்சனைல இருந்து அவர் சால்வ் பண்ணி முன்னுக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த வந்துட்டு என்ன ஒரு காரணமாச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் இந்த படத்துல வடகன் படத்துல இருந்து ஒரு இடையில கொடுத்துட்டாங்க. அந்த வடகன் படம் வந்துட்டு அருண் விஜய் கையிலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்படியே இயக்குனர் பாலா பாத்தீங்கன்னாக்கா பிதாமகன் படம் ஆகட்டும் இல்ல நந்தா படம் மூலியமா தான் ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான் சூர்யா அவர்கள் ஒரு நிரூபிச்சு காமிச்சாரு பாலா அவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோவா கொடுத்த இயக்குனர் ஹரி அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வேல் படம் ஆகட்டும் இல்ல இந்த 6 படம் ஆகட்டும் இல்ல இந்த சிங்கம் படம் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல கமர்ஷியல் ஹீரோ வந்துட்டு இயக்குனர் ஹரி வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தாரு சூர்யா அவர்களுக்கு. அப்படிப்பட்ட இயக்குனர் ஹரிக்கிட்டையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த அருவா படத்து மூலியமா அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்க கிட்டயும் ஒரு செப்பரேட் ஆயிட்டாரு இயக்குனர் ஹரியும் இந்த சூர்யா அவர்களும். இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட கூட வந்துட்டு சூர்யா பிரச்சனை பண்ணியிருக்காரு. அது எந்த படம் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த துருவ நட்சத்திரம் படம் மூலியமா தான். இந்த துருவ நட்சத்திரம் படத்துல வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் ஆனதுனால இவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கௌதம் வாசுதேவ் மேனனோட பங்கு வந்துட்டு சூர்யா வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அது எந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த அன்பு செல்வன் ஐபிஎஸ் கேரக்டர் ஆகட்டும் இல்ல இந்த வார்னமேன் படம் கேரக்டர் ஆகட்டும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவரும் சூர்யா வந்துட்டு ஒரு நல்ல தரமான படமா கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்டயும் கடைசியில பிரச்சனை பண்ணாரு. இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இயக்குனர் அமீர் கிட்டையும் சூர்யா பிரச்சனை பண்ணாரு. அது இயக்குனர் அமீர் பாத்தீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு மௌனம் பேச படம் மூலியமா ஒரு நல்ல தரமான படம் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவரோட தம்பி கார்த்திக் கூட வந்துட்டு இந்த பருத்திவரன் படத்துல வந்துட்டு ஒரு நல்ல படம் வந்துட்டு போத் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரு நல்ல படமா கொடுத்திருந்தாரு. என்னை கேட்டீங்கன்னாக்கா இயக்குனர் அமீர் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்த்து வச்ச படம் எடுக்கணும்னு தான் அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இடையில பாத்தீங்கன்னாக்கா சூர்யாவில் வந்துட்டு எனக்கு அவங்க சூர்யா குடும்பத்துக்கும் அமீருக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஆனதுனாலே இவங்க 2 பேரையும் சண்டை போட்டு பிரிய வச்சுட்டாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அதுக்கும் மேல வந்துட்டு இயக்குனர் சுதா கொங்கரா பாத்தீங்கன்னாக்கா சூர்யாவுக்கு சூர்யா போட்டு படம் மூலியமா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருந்தாக்க கூட அதையும் சூர்யா வந்துட்டு மனசுல வச்சுக்காம இந்த புறநானூறு படத்துல வந்துட்டு இவங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. சொல்ல போனாக்கா இந்த கங்குவா படத்துக்காகத்தான் அவங்க பிரிஞ்சாங்க. இந்த கங்குவா படத்துல வந்துட்டு நம்ம ஹிந்தில தான் ஜாஸ்தி ப்ரொமோட் பண்ண போறோம். ஸோ நீங்க இங்க இப்ப போயிட்டு நீங்க ஹிந்தி எதிர்ப்பா போராடினாக்கா கங்குவா படத்தை வந்துட்டு நீங்க ஹிந்தியில ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரவங்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்துட்டு அவர் கைவிட்டாரு. ஸோ ஒருவேளை புறநானூறு படத்துல வந்துட்டு ஒரு நடிச்சிருந்தானா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான காம்பினேஷன் இருந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா நசீரா நடிக்க வேண்டியது இருந்துச்சு, துல்கர் சல்மான் நடிக்க வேண்டியது இருந்துச்சு, விஜய் வர்மா நடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படமா இருக்க வேண்டிய ஒரு படம் வந்துட்டு இப்போ ஒரு எஸ்கே கைக்கு போயிருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனாக்கா அவர் கெரியர் பீக்ல அவருக்கு கொடுத்த அந்த இயக்குனர் கிட்ட எல்லாருமே சூர்யா வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா சூர்யா வந்துட்டு இந்த பேன் இண்டியன் ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆசை இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனாக்கா அவர் உண்மையாலே பேன் இண்டியன் ஸ்டார் தான். அவருக்கு வந்துட்டு இந்த மகதீரா படத்துல வந்துட்டு மிஸ் பண்ணதுன்ட்டு அவர் இப்போ வரைக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த படத்தை அந்த பாகுபலி படத்துல வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ரோல் கொடுங்கன்ட்டு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டு கேட்டார் ராஜமௌலி கிட்ட. ஆனா என்ன கேட்டீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் தான். ஸோ அது வந்துட்டு சூர்யாவோட தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில பார்க்க போனாக்கா இப்போ சூர்யாவுக்கு அடுத்து ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர் யார் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா அது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தான். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிகிர்தண்டா டம்பிள்ஸ் ஆகட்டும் இல்ல அவர் முன்ன வந்த இந்த பேட்டை படம் ஆகட்டும் இல்ல ஜிகிர்தண்டா படமே ஆகட்டும் இல்ல மற்ற வேறு சில படங்கள் எல்லாம் வந்தா கூட அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராமிசிங் டைரக்டரா தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனாக்கா சூர்யா 44 படத்துல சூர்யா கூட பேரா பூஜா கிடையாகட்டும் அண்ட் அந்த படத்துல வந்துட்டு கேமியோ எல்லாம் ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ரேயா சொல்ல போனாக்கா ஸ்ரேயா வந்துட்டு
அவங்களும் ஸ்டார்டமா இருந்தாங்க தமிழ் சினிமால. ஸோ அதே மாதிரி பார்க்கணும்னாக்கா சூர்யாவுக்கும் பேர் ஸ்டார்டமா இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே நல்ல பேர் பண்ணணுமா இருந்துச்சு அந்த டைம்ல. பட் ஒரு சில காரணமா எந்த படங்களும் நடிக்க முடியாம போச்சு. ஸோ இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா 44 படத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யூனிக்கான பேரா இல்ல நல்ல காம்பினேஷனா இல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றிமாறன் இயக்கத்துல வர போற வாடிவாசல் படம். அந்த வாடிவாசல் படம் தான் இப்போ வரைக்கும் சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் சூர்யாக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குது. இன்னும் அதுக்கு அடுத்து பார்க்கணும்னாக்கா ரோலெக்ஸ் ஸ்டாண்டர்ட் படம் ஆகட்டும் இல்ல இரும்புகை மாயாவை படம் ஆகட்டும், இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சூர்யா வந்துட்டு அவர் கெரியர் மறுபடியும் ரிவைவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாமே அவர் மனசு வச்சா மட்டும் தான் முடியும். இன்னும் சொல்ல போனாக்கா அவர் வந்துட்டு இந்த கங்கமா மாதிரி படங்கள் ஆகட்டும் இல்ல வேற சில ஸ்கிரீன் பிளே ரீதியாகவும் இல்ல அவங்க ப்ராமிசிங் டைரக்டர்ஸா இல்ல நல்ல படங்களா கொடுத்த அவங்களோட அவங்க கொடுத்த இயக்குனர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு மனசு வச்சு கொஞ்சம் நல்ல படங்களுக்கு அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி பண்ணா சூர்யா வந்துட்டு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கான ஒரு கேலிபர் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அவர் 2மே மாஸ் அண்ட் கிளாஸ் 2 பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெக்கார்டை பிரேக் பண்ண லெவல்ல அவரோட 7ஆம் வரை போயிருக்குனாங்க. ஸோ அப்போ நீங்களே நினைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அவரோட ஸ்டார்டம் இருந்துச்சு அப்போன்னு. ஸோ ஒருவேளை நீங்க சூர்யாவோட படங்கள் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு அது மாதிரி நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ எனக்கு ஃபேவரட்டான படம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த அயன் படம் தான். இன்னும் அடுத்து வரப்போற சூர்யா படம் எந்த படம் வந்துட்டு சூர்யாக்கு ஒரு தரமான கம்பேக் படமா இருக்கும் அதுவும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸ்கிரீன் பிளேவா என்ன திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதணும். கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும்.